ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுறேன். இன்னைக்கான மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு மார்க்கெட் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஃப்ளாட்டா லைட்டா ஸ்லைட் பிட் ஆஃப் ஒரு ஃப்ளாட்லேருந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் தள்ளி ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, சொன்ன ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்கு இல்லைங்களா? வெர்ஜின் சிபிஆர் அத பிரீச் பண்ணிட்டு, அங்கேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணி டோட்டலா சைட்வேஸ்லயே ஒரு 100 பாயிண்ட்ஸ் மொமெண்டம் வந்துட்டு இங்க கீழ இறங்கியிருந்தது. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 46,900லேருந்து திரும்ப 46,700 அந்த இதே 200 பாயிண்ட்ஸ் தான் வந்துட்டு அப் மூவும் சரி, அதே டவுன் மூவும் சரி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பையர்ஸ விட ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு தான் இந்த சைட்வேஸ் மூவ் வந்துட்டு செல் பண்ணியிருந்தவங்களுக்கு நல்ல ஒரு 100, 120 பாயிண்ட்ஸ் டிகே வந்து மூவ் ஆயிருந்தது. மத்தபடிக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்பைரிக்கான ஃபாஸ்ட் மொமெண்டம் வந்து கிடையாது. நீங்க இன்னும் கிளியரா பார்க்க போனீங்கன்னா, அ மார்க்கெட் வந்து பாஸ்ட் 1, 2, 3 அண்ட் 4த் டே 4 நாட்களாவே பார்த்தீங்கன்னா, இதே ரேஞ்ச். என்ன ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, மேல வந்து 46,000 47,000 கீழ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 46,500 இதே ரேஞ்ச்குள்ளேயே தான் மார்க்கெட் வந்துட்டு டிராவல் ஆயிட்டே இருக்கு. ஒண்ணும் பெரிய மொமெண்டம் கிடையாது. அந்த மார்னிங் 1 ஹவர் ஆகுறது, அதுக்கப்புறம் ஃபுல் வாலட்டிலிட்டி. இதுல எத்தன பேர் மல்டிபிள் ட்ரேட்ஸ் எடுத்து எடுத்து அடி வாங்குறாங்கன்னு தெரியல. ஸோ இந்த மாரி டேஸ்லாம் நீங்க கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணணும். இந்த மாரி டேஸ்க்காக தான் நம்ம சொல்றது. ஒரு ஒரு ரிஸ்க் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சில டைம் ட்ரெண்டிங்கா போம்போது நான் செகண்ட் ட்ரேட் எடுத்தேன். எனக்கு இவ்ளோ பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ண நீங்க சொல்லுவீங்க. அது அந்த அன்னைக்கு ஒரு நாள். இந்த மாரி ஒரு கன்டினியூஸா 4, 5 நாள் வந்துச்சு. நீங்க மல்டிபிள் ட்ரேட்ஸ் எடுத்தீங்கன்னா, உங்க கேபிட்டலே வாஷ் அவுட் ஆயிரும். இத தான் திரும்ப திரும்ப இன்சிஸ்ட் பண்றேன். ஏன்னா எனி ஒரு மேஜிக்கல் ஸ்ட்ராட்டஜினால உங்க ட்ரேடிங் இம்ப்ரூவ் ஆகாது. ஒன்லி வந்துட்டு உங்களோட மைண்ட் செட்டப்பும், அதுக்கப்புறம் ரிஸ்க் டிசிப்ளின்னால மட்டும் தான் ட்ரேட் பிளான் மட்டும் தான் வரும். ஓகேங்களா? ஸோ இன்னொன்னும் சொல்ல விரும்புறேன். ட்ரேட் பிளான் ப அ அ இந்த வீக் வந்துட்டு ட்ரேட் பிளான் பத்தி ஒரு சின்ன ஒரு 5 மினிட்ஸ் வீடியோ போடுறேன். எஜுகேஷனல் வீடியோவா. அது என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாரோட ட்ரேடிங் கரியர்லயும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாளைக்கான மார்க்கெட் மொமெண்டம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் மார்க் பண்ணலாம். இன்னைக்கு சிபிஆர் பார்த்தீங்கன்னா, வெர்ஜினா மாறியிருக்கு. என்னன்னா எந்த ஒரு கேண்டிலுமே பாஸ் ஆகல. என்ன ரேஞ்ச்ல இருக்கு அப்படிங்கிறத நான் அப்படியே வந்துட்டு உங்களுக்கு இந்த இடத்துல குடுத்துர்றேன். என்ன ரேஞ்ச்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 46 620லேருந்து அம் 46 660 வரைக்கும் இருக்கு. ஓகேங்களா? இன்னைக்கான வெர்ஜின் சிபிஆர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கான க்ளோசிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, 46,785 பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம எப்பவும் போல க்ளோசிங் பிரைஸ வந்துட்டு அ ஒரு எல்லோ கலர் லைன்ல வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஆ இப்போ போயிட்டு நம்ம வந்து டுமாரோ சிபிஆர் மாத்திரலாம். ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் இவ்வளதான். அன் அ அதே மாரி இன்னொன்னு நான் காட்ட விரும்புறேன். நேத்திக்கான வெர்ஜின் சிபிஆர் நான் மேல மார்க் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா? அது வந்து இன்னைக்கு வந்துட்டு அது இன்வாலிட் ஆயிடுச்சு. ஏன்னா, அத பிரீச் பண்ணிடுச்சு மார்க்கெட். ஒன் டைம் டெஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இனி நம்ம அத மார்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஸோ நம்ம இன்னைக்கான ஃப்ரெஷ் வெர்ஜின் சிபிஆர் வந்துட்டு மட்டும் மார்க் பண்ணா போதும். ம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து டுமாரோ சிபிஆர் போட்டுக்கிறேன். வீக்லி ஹை அண்ட் லோ போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ போட்டுட்டதுக்கு அப்புறமேட்டு மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்மளோட ரேஞ்சஸா இருக்கு. இப்போ க்ளோசிங் பிரைஸையும் வந்துட்டு நான் உங்களுக்கு இந்த இடத்துல வந்துட்டு போட்டுர்றேன். ஸோ 46,785ல வந்துட்டு க்ளோசிங் பிரைஸ் இருக்கு. ஓகேங்களா? பிவிசி வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஆ இந்த இடம் வந்துட்டு ப்ரீவியஸ் டே ஹையா இருக்கு. ஓகேங்களா? ப்ரீவியஸ் டே ஹை வந்துட்டு இந்த இடம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது வந்து ப்ரீவியஸ் டே லோவா இருக்கு. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஏன் மார்க் பண்றேன்னு காட்டுறேன். இப்ப இன்னைக்கு நாளைக்கான லெவல்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 3 ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. என்னென்ன 3 ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, க்ளோசிங் பிரைஸ் ப்ரீவியஸ் டே ஹை இருக்கு, R1 இருக்கு, வீக்லி பிவோட் இருக்கு. ஓகேங்களா? ஆ 4 3 ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல இருக்கு. ஓகேங்களா? ஒன் செகண்ட். அதாவது அ வீக்லி ஹை இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அ R1 இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் டே ஹை இருக்கு. ஓகேங்களா? அம் ஓகே. ப்ரீவியஸ் டே ஹை இருக்கு. சாரி. ப்ரீவியஸ் டே ஹையும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 3மே இருக்கு. ஸோ இப்போ இன்னைக்கு மார்க்கெட் நாளைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் பையிங் மொமெண்டம் ஹோல்ட் ஆகுது அப்படின்னா, இந்த இடம் பிரேக் அவுட் ஆனா கண்டிப்பா மேல வந்து 47,300 வரைக்கும் நாளைக்கு வந்துட்டு ஏன்னா நாளைக்கு மந்த்லி கேண்டில் க்ளோஸ் ஆகுறனால 47,300 வரைக்கும் போறதுக்கான சான்ஸ் இருக்கு. அதுக்கு மேலயும் போகறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஏன்னா, அப் சைட்ல இந்த லெவல் வந்து மல்டிபிள் டைம் டெஸ்ட் ஆயிடுச்சு. பாஸ்ட் 1 டைம் பாருங்க, 1 டைம், 2 டைம்,
3 டைம், இன்னைக்கு 4த் டைம் ஓகேங்களா? சப்போஸ் பையிங் மொமெண்டம் வந்து இந்த 3 ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணுது அப்படின்னா, கண்டிப்பா ஒரு பையிங் ட்ரேட் போறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்க அத பேஸ்லயே ஐடென்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுங்க. அங்க பிரேக் அவுட் குடுக்கறதுக்காக வெயிட் பண்ணாதீங்க. பிரைஸ் ஆக்ஷனோ இல்ல ஹையர் அண்ட் ஹையர் பிரைஸ் ஆக்ஷன் இங்க ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டெடியா இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா வந்து ஒரு பையிங் என்ட்ரிக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா கீழ வந்து சிபிஆர் அண்ட் ப்ரீவியஸ் டே குளோசிங் பிரைஸும் இருக்கு. சப்போஸ் அப்படி இல்லாம மார்க்கெட் வந்து இங்கேருந்து கேப் டவுன் ஆகுது அப்படின்னாலும், இந்த இந்த வெர்ஜின் சிபிஆர் இங்க இருக்கங்காட்டி கீழ சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். சப்போர்ட்னா எக்ஸாக்ட்டா இதுலயே டர்ன் ஆகுமானா தெரியல. இது பிரீச் ஆகுறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஏன்னா இது நேரோ சிபிஆரா இருக்கனால வெர்ஜின்ல இந்த இடம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இழுத்துட்டு லைக் இப்போ இதோட சிபிஆர் ரேஞ்ச் 620 அப்படின்னா 540 வரைக்கும் கூட வந்துட்டு, அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆயி பையிங் மொமெண்டம் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நாளைக்கான ட்ரேட் பார்த்தீங்கன்னா, இந்த லெவல்லயும் குளோசிங் பிரைஸ் லெவல்லயும் சரி, அ இந்த சப்போர்ட் லெவல்லயும் சரி பையிங் ட்ரேடுக்கு பாருங்க. இத தாண்டி உங்களுக்கு எங்கேயாவது நெகட்டிவ் பிரைஸ் ஆக்ஷன் தெரிஞ்சா மட்டும் செல்லிங் ட்ரேட்க்கு ஆப்ட் பண்ணுங்க. நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு 4 டேஸா கம்ப்ளீட்டா சைட்வேஸா ஒரே ரேஞ்ச்குள்ள இருக்கனால மார்க்கெட் வந்துட்டு ஒரு 300 பாயிண்ட்ஸ் ரேஞ்ச்குள்ளேயே மார்க்கெட் ட்ராவல் ஆகுறனால, நாளைக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்துட்டு தரதுக்கான சான்ஸ் இருக்கு. பட் கண்டிப்பா நடக்கும்னு நெனச்சுட்டு பண்ணாதீங்க. ரிஸ்க் எப்பவுமே மேனேஜ் பண்ணுங்க. பேஸ்லயே உங்களுக்கு ஒரு என்ட்ரி கிடைக்குதுன்னா, எடுத்து ப்ராஃபிட் புக் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு நம்ம ஒரு பையிங் பிரைஸ் ஆக்ஷனுக்கு மேஜரா லுக் பண்றோம். ஏன்னா செல்லிங் வந்துட்டு எந்த லெவல்லயும் வரமாட்டேன்து. ஸோ மல்டிபிள் டைம்ஸ் அப்சைட் வந்துட்டு டெஸ்ட் ஆயிருக்கனால, ஸோ நம்ம வந்துட்டு பையிங் பிரைஸ் ஆக்ஷன் வந்து நாளைக்கு ட்ரை பண்ண போறோம். கேப் அப் ஆனாலும் மோஸ்ட்டா பையிங் சைடே பாருங்க. அன்லெஸ் ஆர் அன்டில் நெகட்டிவ் 5 மினிட்ஸ் கேண்டில் வராத வரைக்கும். ஆ ஸோ இந்த ஜோன் வரையுமே எங்கேயுமே செல்லிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. ஸோ நீங்க வந்துட்டு ப்ராப்பரா ஒரு பையிங் ட்ரேட் பார்க்கறதுக்கான சான்ஸ் பாருங்க. இது வந்து நான் ஒரு டிஸ்க்ளைமரோட சொல்லிக்கிறேன். என்னோட பேசிக் அனாலிசிஸ் தானே தவிர, இதுதான் நடக்கும் மார்க்கெட்ல நான் சொல்லல. சப்போஸ் இதுக்கு அகைன்ஸ்டா நடந்தா என்ன பண்ணுவீங்கன்னா, கண்டிப்பா எனக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் விழுங்க. அந்த ஸ்டாப் லாஸ் எடுத்துட்டு நான் வெளில வந்துருவேன். ஸோ இதுதான் நடக்கும்னு சொல்லிட்டு நான் மல்டிபிள் டைம் ட்ரேட்ஸ் எடுக்கவோ, இல்ல ஸ்டாப் லாஸ் குடுத்துட்டோ இருக்கவோ சொல்லவே கிடையாது. இதுதான் நடக்கும்னு நான் சொல்ல யாராலயுமே யாராவது சொல்றாங்க, நாளைக்கு இதான் மார்க்கெட்ல கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்க கண்டிப்பா ட்ரேடரே கிடையாது. நான் மறுபடியும் சொல்றேன். அந்த மாரி இருக்கவங்கள ஃபாலோ பண்ணாதீங்க. நம்ம ஒரு ட்ரேட் பிளான் தான் இருக்க லெவல்ஸ்க்கு ஏத்த மாரி பிளான் பண்ண முடியும். எது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இருக்கு. நான் ஏன் இங்க பையிங் பிரைஸ் ஆக்ஷன் சொல்றேன் இன்னைக்கு அப்டின்னா, இது பிரேக் ஆகும் அப்டின்னு நான் ஏன் சொல்லல அப்டின்னா, பிரீச் ஆகும். ஆனா பிரேக் ஆகாதுன்னு நான் சொல்றேன். ஏன்னா இங்க வெர்ஜின் சிபிஆர் இருக்கு. வெர்ஜின் சிபிஆர் அப்டின்னாவே 100ல 99 டைம்ஸ் வந்துட்டு பிரேக் ஆகாது. அந்த இடம் கீழ இருந்ததுன்னா சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். வெர்ஜின் சிபிஆர் மேல இருந்ததுன்னா ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகும். சரிங்களா? அதனால நான் அப்டி சொல்றேன். ஸோ நீங்க வந்துட்டு நம்மளோட பேட்டர்ன், நம்மளோட டிசிப்ளின், நம்மளோட ட்ரேட் லாஜிக் படி தான் ட்ரேட் பண்ண முடியுமே தவிர, எனக்கு பையிங் பிடிச்சிருக்கா பையிங்கும், எனக்கு செல்லிங் பிடிச்சிருக்கா செல்லிங் எடுக்க முடியாது. ஸோ எனக்கு இந்த இடத்துல பாசிட்டிவ் மொமெண்டம் தோணுது. ஸோ அதனால பையிங் எல்லா லெவல்ஸும் அதுக்கு ஏத்த மாரி இருக்கு. ஸோ அதனால நான் பையிங் மொமெண்டம் சொல்றேன். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ புடிச்சிருக்கு அப்டின்னா, மறக்காம நம்மளோட சேனல் சிவாரி ட்ரேடர்ஸ வந்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. எண்ட் ஸ்க்ரீன்ல வந்து நான் எஜுகேஷன் பிளேலிஸ்ட் குடுத்துருக்கேன். அத போய் பாருங்க. அதுல இருக்க ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நியூவா வந்திருக்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல கொஞ்சம் பாருங்க. சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் என்னோட Instagram லிங்க் வந்துட்டு கீழ குடுத்துருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல. வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணுங்க. ஏதாவது குவெரி இருக்கு, டவுட் இருக்குன்னா மெயில் பண்ணுங்க. என்னோட மெயில் ஐடியும் கீழ குடுத்துருக்கேன். புதுசா டீமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுங்கிறவங்க அப்ஸ்ட்ராக்ஸோட லிங்க் கீழ குடுத்துருக்கேன். அதுல வந்துட்டு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.